இது வரைக்கும் பாரு மீனா, இங்கே தானே யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. சரி வா போய் கேட்கலாம். அண்ணா இங்கே தானே அண்ணா யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, இங்கே தானே? ஆமாம்மா, இங்கே தான்மா கொடுக்குறாங்க, உட்காருங்க. சரிம்மா, அந்த டோக்கன் கொடுங்க. ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போது ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்களா, அந்த டோக்கனை கொடுங்க. டோக்கன் அண்ணா, சரிங்க அண்ணா, இருங்க எடுத்து தரேன். இந்த டோக்கனான்னு பாருங்க அண்ணா, இதுதான் கொடுத்தாங்க, இந்தாங்க. சரிம்மா, இதுதான்மா அந்த டோக்கனு. சரி, சைஸு 17. சரி, இருங்க எடுத்துறேன். இந்த யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கும் பாப்பாவுக்கு. இந்தாங்கம்மா, இதை போட்டு பாருங்க. இந்த யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, வச்சு பார்த்துக்கோங்க. ஏம்மா, ஸ்காலர்ஷிப்பில் தானே போட்டிங்க, அப்போ யூனிஃபார்ம் ஃப்ரீயாக தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஆமாண்ணா, ஸ்காலர்ஷிப்பில் தான் போட்டிருக்கோம். சரிங்கண்ணா, ஆமாம். சரிம்மா, சரி, பாப்பாவுக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. சரிங்கண்ணா, இதை வச்சு பார்க்குறேன். கரெக்டாக இருக்கு மீனா, உனக்கு நல்லா தைச்சிருக்காங்க. அதுக்கு தான் அளவெல்லாம் கேட்டாங்க போல இன்னைக்கு. சரிங்கண்ணா, அப்போ நாங்கள் போயிட்டு வரோண்ணா. இங்கே தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க மீனா அவங்க அம்மா. சரி வா ஃபாத்திமா. இங்கே தான் கொடுக்குறாங்க யூனிஃபார்ம். சார், இங்கே தானே யூனிஃபார்ம் கொடுக்குறீங்க? ஆமாம்மா, அந்த டோக்கனை கொடுங்கம்மா. டோக்கனை கொடுத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவேன். அப்படியா சார், இருங்க டோக்கன் தரேன். ஆமாம், அன்னைக்கு அட்மிஷன் போடும்போது ஒரு டோக்கன் கொடுத்தாங்கல்ல. இது ஃபாத்திமா உன்ட்ட தானே இருந்துச்சு, கொடுமா. இந்தாங்க சார் டோக்கனு. சரிம்மா, நான் பார்த்து சொல்கிறேன், இருங்க. பாப்பாவோட சைஸ் வந்து 17.5. சரி 17.5 இங்கே தான் இருந்துச்சு. இதா? இல்லை இதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, இதோ இருக்கு 17.5. இந்தாங்கம்மா, பாப்பாவுக்கு இந்த யூனிஃபார்ம் தான் உங்கள் டோக்கனில் போட்டிருக்கு. சரிங்க சார், ஏதோ வச்சு பார்க்குறேன், இருங்க கரெக்டாக இருக்கான்னு. சரி, கரெக்டாக இருக்குது ஃபாத்திமா, உனக்கு கரெக்டாக இருக்குடி. இந்த யூனிஃபார்மு உனக்குன்னே தச்ச மாதிரி இருக்குது சைஸில். சரியா, கரெக்டாக இருக்குது. நாளை கழிச்சு ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆமாம்மா, நீங்கள் அன்றைக்கி அளவு கொடுத்துட்டு போனதில் தான் நாங்கள் தைச்சோம். சரி, 2500 கொடுங்கம்மா. இந்தாங்க சார் 2500. சரிம்மா. சரிங்க சார், போயிட்டு வரோம். பசங்களா, இங்கே தான் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களா? சரி நில்லுங்க, நான் என்னன்னு போய் கேட்குறேன். சார், இங்கே தானே யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, உங்கள்கிட்ட தானே சார் வாங்கணும்? ஆமாம் சார், நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யூனிஃபார்மு. நீங்கள் அந்த டோக்கன் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். சரி, இந்தாங்க சார் டோக்கனு. 2 பிள்ளைங்களுக்குமே இருக்குது, அதுலேயும் ஒரே டோக்கன் தான் கொடுத்தாங்க. சரிங்க சார், இருங்க பார்த்து சொல்கிறேன். பொண்ணுக்கு வந்து 32 சைஸு. ஓகே, இருங்க சார், இந்த இருக்குது. பையனுக்கு இந்த பேண்ட்டு. ஐயோ, இது ஷர்ட் வந்து ஸ்டாக்கு போயிடுச்சு சாரி, எதுவும் நினச்சிக்காதீங்க. பேண்ட் மட்டும் இருக்குது. ஷர்ட்டு நாளைக்கு கூட நாங்கள் கொடுத்து விட்றோம் சார், உங்களுக்கு கொரியரில் கூட போட்டு விட்றோம் சார். இந்தாங்க, பாப்பாவுக்கு வந்து ஸ்கர்ட்டு 2மே சேர்ந்தது இருக்குது, ஃப்ராக் மாதிரி இருக்குது. இந்த பையனுக்கு மட்டும் பேண்ட்டு மட்டும்தான் இருக்குது, ஷர்ட் இல்லை சார். இந்த பாப்பாவுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது சார். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அப்போ பையனுக்காக மறுபடியும் நாளைக்கு வரணுமா நாங்கள்? சரி, பேண்ட்டாவது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குருவோம். ரவி, மேலே உட்காருப்பா, நின்றுட்டு இருந்தேன்னா தெரியாது. இந்த பெஞ்ச் மேலே உட்காரு. பேண்ட்லாம் கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சாரி சார், எதுவும் நினச்சிக்காதீங்க, நாங்கள் கொரியரில் கூட போட்டு விட்றோம் சார் உங்களுக்கு. சரி, அப்படி கூட பண்ணுங்கள் சார். சரிங்க சார், நீங்கள் அட்ரஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார், கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் போட்டு விட்ருங்க கொரியரில் வேமா. நாளை கழிச்சு ஓப்பன் பண்ணிடுவாங்கல்ல ஸ்கூலு. சரிங்க சார், அப்போ எவ்வளோன்னு சொல்லுங்கள். 2 பேர்த்துக்கு சேர்த்து 5000 ஆச்சு சார். இந்தாங்க சார் 5000. கரெக்டாக இருக்குது சார். சரி சார், அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். என்ன பசங்களா, நீங்கள் எல்லாமே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? எல்லாருமே யூனிஃபார்ம் வாங்கிட்டீங்களா?
சரி, யார் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.